ஒரு டைமும் தோசை சுடும்போது இந்த மாதிரி ஈஸியாக தானாக தோசை எடுத்துக்கிட்டு வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை திருப்பியே இல்லாமல் கையாலே எடுத்துட்டேன் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த தோசைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ் குக்வேர் அவங்கக்கிட்ட இருந்து அனுப்பியிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம முன்னாடியே ப்ரீ சீசனிங் எதுவுமே பண்ணவே தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் நார்மல் சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 ஈஸியாக இருந்துச்சுங்க. அவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் நிறைய குக்வேர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக ட்ரெடிஷ்னலாக சூப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்க இடிக்கல் பார்த்தாங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. டெய்லி உங்கள் வீட்டு தோசைக்கல்லோட போராடிட்டு இருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு அவசர அவசரமாக காலைல தோசை சுட்டு கொடுக்கும்போது பிஞ்சு பிஞ்சு போயிடுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா? மொறுன்னு உங்களுக்கு தோசை வேணும், ஈஸியாக அப்படியே எடுத்துக்கிட்டு வரணும், இல்லை எனக்கு வந்து மெத்துன்னு சாஃப்டான தோசை வேணும், எப்படி வேணுனாலுமே இந்த கல்லை நீங்கள் சுடும்போது தானாகவே எடுத்துக்கிட்டு வரும். தண்டவாள தோசை கல்லுங்க இது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஈஸியாக ஆயிடுச்சு. சட்டுன்னு வேலாயிடுச்சு. முக்கியமான விஷயம், என்னோட தோசை இந்த கல்லில் ஒட்டவே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சூப்பரான தோசை கல் வேணும்னா கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்க பேஜை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பாத்திரங்களும் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ட்ரெடிஷ்னலான பாத்திரமும் சரி, ட்ரெண்டியான பாத்திரமும் சரி, ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்க்கு சூப்பராக வச்சுருக்காங்க. மறக்காமல் கீழே டீட்டெயில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு உடனே உங்கள் வீட்டுக்கு தேவையான பாத்திரங்களை ஆர்டர் பண்ணுங்கள்.